திமுக தற்போது ஆட்சியில இருக்கிறதுனால அதன் மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு பற்றாக்குறை மற்றும் நிர்வாக குறைகள் போன்றவை பொதுமக்கள் மத்தியில பேசப்படுற முக்கிய அம்சங்களா இருக்கு. இந்த சூழ்நிலைய அரசியல் வாய்ப்பா மாற்றுறதுல அதிமுக தீவிரம் காட்டுது. எடப்பாடி பழனிசாமி தன்னோட பொதுக்கூட்டங்கள்ல தாக்கத்தோட பேசுவதன் மூலம் திமுக அரசு நேரடியா சவாலுக்கு அழைச்சிட்டு வராரு. அவரோட உரைகள் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம பொதுமக்கள் கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது. அதிமுக மீண்டும் எழும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் அவர் முன்னேறாரு. மேலும் கூட்டணி அரசியலோட முக்கியத்துவம் இங்க வெளிப்படுது. தனித்தனியா போட்டியிட்டா பிளவுபடும் வாக்குகள் கூட்டணியா இணைஞ்சால் பெரிய பலனா மாறும். இந்த அரசியல் கணக்கு சரியா பயன்படுத்திக் கொள்ள இபிஎஸ் திட்டமிட்டு செயல்படுறாரு. இதுக்கிடையில திமுகவும் அமைதியா இல்ல. கூட்டணி கட்சிகளோட உறவை வலுப்படுத்துவது மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்துவது, மேலும் தங்களோட ஆதரவை நிலைநிறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் மூலம் எதிர்த்தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து. அரசியல் நிபுணர்களோட பார்வையில இந்த மோதல் சாதாரண போட்டி இல்லை, இது ஒரு கடுமையான தேர்தல் போருக்கு முன்னோட்டம். இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி வலுப்பெற்றால் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா மாறுங்கிறது உறுதி. மொத்தத்துல தமிழக அரசியல் தற்போது ஒரு திருப்பு முனையில இருக்கு. கூட்டணி அரசியல், தலைமை தீர்மானங்கள் மற்றும் மக்கள் மனநிலை, இவை அனைத்தும் சேர்ந்து வரவிருக்க தேர்தலோட திசையை தீர்மானிக்க இருக்கு. இறுதியா அரசியல் கணக்குகள் எதுவா இருந்தாலும் முடிவை தீர்மானிக்கிறது மக்கள் தான். அவங்களுடைய ஓட்டு தான் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்யற சக்தி.